exercise 1.2 second Roman letter second sum find the rank of matrix னு கொடுக்கப்பட்ட கொஸ்டினை ஏன்னு முதல்ல எடுத்துக்கோ. ஏன்னு எடுத்துக்கோ தம்பி, வாசிடா. சொல்லு. ஆ 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 ரைட்டா? இதுதான் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கான் அவன் தம்பி. இப்போ நான் பொறுமையாக செய்ய போகிறேன். ஈக்குவலண்ட் போட்டுக்க. ஃபஸ்ட் ரோ எழுதிக்க. எப்பவுமே நான் ஜீரோ ரோ தான். 1 2 -1 எழுதிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பாரு. இந்த செகண்ட் ரோவுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்படி எழுதிடணும். செகண்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். மாற்ற போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா ஜீரோ கொண்டுறணும். இங்கே என்ன இருக்குன்னு பாரு, நம்பரு 3. அதை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணுறான். எதில்? R1ல். எதில்? R1ல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா இது 3 ஆயிரும்ல, இது 6 ஆயிரும், இது -3 ஆயிரம். சப்ராக்ட் பண்ணால் இது 0 கிடச்சிரும். இந்த 3 எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு மட்டும் பண்ணாத, ஹோலாக பண்ணணும். இந்த கணக்கில் எழுதுறேன் பாரு. R2 - 3 R1. அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு ரஃபருக்கு வேணால் செஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு R2 3 - 1 2. R1-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3 6 -3. நடுவில் மைனஸ் உள்ளே போகுது. இது ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். ஆன்சர் 0 -7 5. புரியுதான்னு பார். இதுதான் இந்த ஸ்டெப்ஸுக்கு உள்ளது. அப்படியே இங்கே எடுத்து எழுதுறேன். 0 வந்துருச்சு, -7 5 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு R3, இந்த இடத்த 0 மாற்ற போகிறேன். R3 மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒன்று தானே இருக்குது, அப்படியே டேரெக்டாக கழிச்சிட வேண்டியதானே. நம்பர் இருந்தால் தானே மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே நம்பர் இல்லை, என்ன இருக்குது? ஒன்று தானே இருக்குது அஜித்து. அப்படியே ஒன்றதுக்கு மேலே கழிச்சு விட்டுரு. எதோட கழிக்க போகிறேன்? R1ஓட. அப்போ R3 - R1. சரியா? பொறுமையை இங்கே வரு. கடைசி வரைக்கும் செய்யி. இந்த இடத்துல செய்வோம்ல இது 0 ஆக்குறதுக்கு, அப்போ தான் R1 யூஸ் பண்ணக்கூடாது. எது 2 யூஸ் பண்ணணும்? இந்த கடைசி 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டை கொண்டு யூஸ் பண்ணோம்னா இந்த இடம் ஓப்பன் ஆயிரும். இந்த இடம் என்ன ஆயிரும்? ஓப்பன் ஆயிரும்னா நம்பராக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு R1-ஐ வச்சு இந்த 3 ஃபஸ்ட்டில் உள்ள 3 0 கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வாட்டில் வரும் கணக்கில். அதுதான் ஃபார்மெட்டு. இந்த இடத்துல எழுதிடலாம். அடுத்து இங்கேயும் எழுதலாம். கீழே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து எங்கேயாவது மாற்றணும் அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது 2 அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பாரு. R1 யூஸ் பண்ணிடாத. ஓப்பன் ஆயிரும்னா ஆன்சர் கிடைக்கும். இந்த பாரு. இப்போ என்ன செய்கிறேன்? R3 - R1. R3 எழுதிடுறேன். 1 2 3 R3. 1 -2 3 மைனஸ் R1 1 2 -1. இந்த எழுதிட்டேன். மைனஸ் உள்ளே கொண்டு போ. மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ 0 -4 +4. சரியான்னு பாரு. அப்போ 0 -4 +4. சரியான்னு பார்த்துக்கோ. 2வது இடத்துல 0 ஆக்கிட்டேன். அடுத்து R4ல் ரெடி பண்ணுறேன். இந்த இடத்த R4க்கு அதே தான். இது தூக்கி மேலே செப்பரேட் பண்ணிடு. R4 மைனஸ் என்னது? R1. அப்போ R4-ஐ முதல்ல எழுது. 1 -1 1 R4 இதாக இருக்குது. மைனஸ் R1 -1 2 -1 எழுதிட்டேன். சப்ராக்ட் பண்ணையில் மைனஸ் உள்ளே போகும், மல்டிப்ளை ஆகும், வெளியில் ப்ளஸ் ஆயிரும். 0 -3. இது என்ன ஆயிரும் பாரு? 2. அப்போ 0 -3 2. புரியுதான்னு பாரு. ஒரு ஸ்டெப் செஞ்சுருக்கேன், என்ன முடியலை கணக்கு. நான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த 3 கீழே உள்ள 3 மட்டும் 0 ஆகிருக்கு. அடுத்து -7க்கு கீழே 0 ஆக்கணும். ஏன்னா அதுதானே செகண்ட் ரோவில் நான் ஜீரோ நம்பரு. செகண்ட் ரோவில் நான் ஜீரோ நம்பர் இதுதானடா, தெரியுதா? அப்போ இதுக்கு கீழே இதை 0 ஆக்கணும். எந்த இடத்த? -4-ஐ 0 ஆக்கணும். இந்த அப்படி ஆக்கணும். எப்படி எழுதுறேன்னு பாரு. 1 2 -1 0 -7 5 நிறுத்திட்டேன் கணக்கை. இந்த ரோக்கு பேர் R3 அப்படின்னு எழுத போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. -4 இருக்கு, அந்த இடத்த 0 ஆக்கணும். எப்படி ஆக்கலாம்? இப்போ நீ R1 யூஸ் பண்ணின்னு வச்சுக்குவேன். 2 2 சார் என்ன ஆயிரம் மேலே? R1 2ஆல் பெருக்கலாம். R1 2ஆல் பெருக்கினா இந்த இடம் என்ன ஆயிரும்? 4 ஆயிரம். இந்த 4ஓட 4 கூட்டினா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டில் என்ன வந்துடும்? 2ன்னு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் என்ன ஆகும்? 1 2 2ன்னு வரும்ல. அப்போ அதை கொண்டு இங்கே ஓப்பன் ஆகல என்ன ஆயிரும்? இங்கே என்ன கிடச்சிரும்? இங்கே 2 கிடைக்கும். அப்போ மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்கும், தெரியுதா?
நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. 0 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்யல ஃபுல்லாக R1 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து செய்யல அதை நீ எடுத்து யூஸ் பண்ணினா மறுபடியும் அந்த 0 போட்ட இடங்கள்லாம் ஓப்பன் ஆயிரும். நீனே செஞ்சு பாருவேன், தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கான்னு அப்படின்னு பாரு. ஏன்னா பசங்க அது அந்த இடத்த கொஞ்சம் இதாக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல நீ இப்படி எழுதுறேன், R3 மைனஸ் 2R1 எழுதிடுறேன். இப்போ இந்த இடம் தப்புன்னு பாரு. R3 வந்து 0 -4 + 4 மைனஸ் இதை 2ஆல் பெருக்குனா 2 2 2s are 4 -2. இப்போ உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகிறனாலே இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ அடிக்கவும் முடியாது. சரி இங்கே ப்ளஸ் ஆக்குவோமே. ப்ளஸ் ஆக்கிட்டோம்னா இது பிரச்சனை இல்லை, அப்படியே தான் இருக்கும் எல்லாமே. சைன் சேஞ்ச் ஆகாதுல்ல, சைன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சரி ரைட்டு. இப்போ இது 0 ஆயிரும். இது வந்து 2ன்னு வந்துடும். இது 0 ஆகுமா? இங்கே என்ன வந்துருச்சு ஆன்சரு? அப்போ இங்கே மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே 0 ஆக்கிறதுக்கு தான் அவ்வளோ முயற்சி செஞ்சிய, மறுபடியும் அப்போ 2 வருது. அப்போ மறுபடியும் இது 0 ஆக்கிறதுக்கு தேவையா? அதை தான் இங்கே பொறுமையாக செய்யணும். அதான் உன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு, 0 முடிஞ்சிச்சுன்னா அடுத்து R1 யூஸ் பண்ணிடாத. R1 யூஸ் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக செய். இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. -4 0 ஆக்கு ரெண்டையும் மாற்றி மல்டிபிளை பண்ணி விட்டுருவோமா? என்னடா 4 தூக்கி மேலே செகண்ட் ரோவில், 7 தூக்கி தேர்ட் ரோவில் மல்டிபிளை பண்ண ஆன்சர் ரெடி. நான் சொல்கிற புரியுதா இல்லையா? அந்த இதில் செய்வீங்களாடாமா, அதான்டா எலிமினேஷன் மெத்தடில். இப்போ நாங்கள் எழுதுகிறேன், 7 வந்து 3ஆல் பெருக்கிடுறேன். 7 R3 மைனஸ் போகிறதா ப்ளஸ் போகிறதா அப்புறம் டிசைட் பண்ணிக்கிடுவான். 4க்கு வந்து R2வில் பெருக்கிறேன். 4 வந்து R2வில் பெருக்கிறேன். எனக்குலாம் மைனஸ் போகிறதா ப்ளஸ் போகிறதா அப்புறம் டிசைட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு 7 R3, இது 7ஆல் பெருக்க போகிறோம். இதை R3 தானே 0 7 28 7 28, இதுதான் 7 R3. அடுத்து 4 R2, இந்த R2வை எதால் பெருக்க போகிறேன், 4ஆல் பெருக்க போகிறேன். கீழே உள்ள 4. இந்த நம்பர் தூக்கி மேலே பெருக்கிறோம், இந்த நம்பர் தூக்கி கீழே பெருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ மறுபடியும் பாரு, R2வை 4ஆல் பெருக்கணும்னா 0 7 28. அடுத்து என்ன வரும், 5 20. இப்போ ரெண்டுக்கு இடையில மைனஸ் போட்டால் தான் ப்ளஸ் சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் போட்டால் தான் இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்னு வரும். புரியுதா? இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கனக்குள்ள என்ன போட்டாகணும், மைனஸ். இப்போ இந்த அடிச்சிடலாம் பாரு. அடிச்சுட்டு என்ன ஆயிரும், 0, இதுவும் 0 தான். இதில் என்ன கிடைக்குது, 8 0 0 8. புரியுதான்னு பார், புரியுதான்னு பார். அந்த 2 நம்பரத்துக்கு மாற்றி எழுதிட்டேன், அவ்வளோதான். சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. இந்த வந்து எழுதிக்கலாம் 0 -3 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த -3 0 ஆக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். எழுதிருந்தா எழுதிக்க 0 -3 2 அப்படின்னு எழுதலாம். எழுதுனோம்னா இந்த இடத்துல இந்த இப்படி தப்பா இருக்கு, தெரியுதா கணக்கு? இது நான் 0 நம்பரு, 0 வந்துருச்சு. புரியுதான்னு பார்த்துக்க. அடுத்து இதுதான் நான் 0 நம்பரு. அப்போ இது கீழே 0 வரணும்ல. அதான் அந்த வரிசையில் உள்ள நான் 0 நம்பர்ரா 8. அது கீழே என்ன வரணும், 0 வந்தாகணும். சரி இப்போ நீ யோசிச்சு பாரு. என்ன யோசிச்சு பாரு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறேன். எப்பயும் போல் 0 ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அங்கே போய் யோசிக்க வேண்டியதில்லை, எங்கனக்குள்ளே யோசிச்சா போதும். -3 0 ஆக்கிறதுக்கு யோசிப்போம். அந்த -3 0 ஆக்கிறதுக்கு யோசிப்போம். இது ரெண்டையும் மாற்றி பெருக்கிறவா, 4ஐயும் 3ஐயும், அவ்வளோதானே. 4 கொண்டு கீழே பெருக்கு, 3ஐ கொண்டு என்ன செய்யணும், முடிஞ்சு ஆன்சரு. வேறு என்ன இருக்குது, புதுசாக என்ன செய்ய போகிறோம், இந்த பாரு செஞ்சு காட்டுறேன். அதுதான் உன்னுடைய திறமை. R4க்கு எழுத போகிறேன். 4 மேலே உள்ள 4 எடுத்து R4ல் பெருக்கிறேன். கீழே உள்ள 3 எடுத்து R3ல் பெருக்கிறேன். நடுவில் ப்ளஸ் போகிறதா மைனஸ் போகிறதா அப்புறம் டிசைட் பண்ணிக்கிடுவோம். அப்போ இது ரெண்டும் இங்கேருந்து தான் கணக்கை கொண்டு போகணும். சரியா? இங்கே ஆன்சர் எழுதணும் இந்த இடத்துல. அதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காது, இங்கே பார்த்துக்கோ. ரைட்டு. R4ல் இந்த இதில் இதுதான் R4. இதில் எதால் மல்டிபிளை பண்ண போகிறேன், 4ஆல். உனக்கு சொல்லிக் கொடுக்குறாண்டி அவ்வளோதான் இருக்கிறேன். நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், புரியிறக்காண்டி தெரிஞ்சுக்கிறேன்னு. 4ஆல் பெருக்குனா 0 4 3s are 12 4 2s are 8. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இது. அடுத்து 3 R3, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் கீழே இந்த இது தூக்கி மேலே. அப்போ 0 -12 என்னடா வரும், அங்கிட்டு வந்தா 16. எதால 3 தானே 12 தானே, ரைட். செப்பரேட் பண்ணுறேன். அப்போ மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது என்னது மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ 0 0, இது என்ன வந்துருச்சு, -4ன்னு வருது. அப்போ பொறுமையாக செய். இதில் மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ 0 0 என்ன வருது, -4ன்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ அந்த 8க்கு கீழே -4 இருக்குது, அதை 0 ஆக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்ற அர்த்தம். 2ஆல் பெருக்கிட்டு கீழே மேலே உள்ள அட்ஜஸ்ட் பண்ணால் கீழே உள்ள 0 ஆயிருமான்னு பாரு.
கீழே 2ஆல் பெருக்கிறோம்டா 4 2 சார் என்ன ஆயிரும்? அப்போ மேலே கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணால் ஆட் பண்ணு, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஒரு ஸ்டெப் செஞ்சு தான் ஆகணும். நீ இதோட ரேங்க் எழுதக்கூடாது. நான் அதான் சொன்னேன், இந்த முக்கோணம் மாதிரி வந்துருச்சு சார் முடிஞ்சிருச்சு சார் நினச்சிடாத. எவ்வரி ரோல நான் ஜீரோ நம்பர் இருக்குன்னா அது கீழே 0 இருக்கணும். அதுதான் கான்செப்ட். நாங்கள் சொல்கிறக்காண்டி அப்படி சொல்கிறோம், ரோ எக்கலன் ஃபார்ம்ன்றது 1 0 0 அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் எவ்வரி ரோல எந்த ரோல நான் ஜீரோ நம்பர் இருக்கோ அதுக்கு கீழே கம்பல்சரியாக 0 வரணும். இப்போ இதுதான் நான் ஜீரோ ரோ, இந்த ரோவில் இந்த நம்பர் நான் ஜீரோ நம்பரு, அது கீழே இந்த இடத்துல கண்டிப்பாக 0 ஆகணும். அப்போ அது 0 ஆக்கிறதுக்கு நான் அடுத்த முயற்சி எடுக்கிறேன். அடுத்த முயற்சி எடுக்கிறேன்னா என்னென்னு பாரு. அவ்வளோதான் கணக்கு. அதை முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும் கணக்கு. ரைட், பாரு. அப்படியே 3 விதமே எழுதிடலாம். 1 2 -1 0 -7 5 0 0 8. அவ்வளோதான். R4க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். R4 இது R4 2 பெருக்கணும். 2 R4 மைனஸா ப்ளஸ்ஸான்னு தெரியல, ப்ளஸ்ஸு R3 சரியான்னு பார்த்துக்க. இப்போ 2 R4ன்றது இதை 2ஆல் பெருக்கணும். பெருக்குனா 0 0 4 2 சார் 8. கரெக்டான்னு பாரு. R3 அப்படியே தான் எழுதியிருக்கேன், 0 0 8. இடையில ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ சைன் சேஞ்ச் ஆகாது. அப்போ 0 0 0 இந்தா 0 ஆயிடுச்சு. இப்போ தான் கணக்கு முழுமையடையுது. இப்போ தான் நீ ஆன்சர் எழுதணும். கீழே உள்ள 0 ஃபுல்லாக விட்டுட்டோம்னா, ஒரு ரோவை விட்டுட்டோம்னா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கு? 3. இதுவும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ, பூஜ்ஜியமற்ற நிறைகள் அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் எண்ணக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், நான் ஜீரோ ரோஸ் வந்து எத்தனை? 3. therefore the rank of matrix எழுதலாம், rank of matrix is 3. matrix இஸ்டாது பார்த்து, ஐயோ வருமா? நல்ல வேலை. ரைட், matrix is 3. therefore row of A equal to 3. பசங்களை ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 தான் எழுத சொல்லுவான். வேற ஒன்றும் நல்லா எழுத சொல்கிறது கிடையாது. நீ சும்மா சில ஸ்கூலில் பில்டப் பண்ணுவாங்க, அதனால் பில்டப் பண்ணுறான் பண்ணிக்க. த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3. therefore the rank of matrix is 3. therefore row of A equal to 3. கரெக்டானு பார்த்துக்க. ஆன்சரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க அஜித். பொறுமையாக நிதானம்